நிலமோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சகோதரர் சேகரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நிலமோசடி வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய சகோதரர் மீதும் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் கோரிய மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் அவருடைய முன்ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரியிருந்தார் சேகர். அந்த முன்ஜாமீன் கோரிய வழக்கின் விசாரணை இன்று விசாரணைக்கு வந்தது. பிரகாஷ் என்பவர் அளித்த புகாரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சகோதரர் சேகர் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது. முறைகேடாக 100 கோடி மதிப்புடைய நிலத்தை முறைகேடாக அபகரித்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பிரகாஷ் என்பவரால் வழக்கு தொடரப்பட்டது. நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய சகோதரர் சேகர் முன்ஜாமீன் கோரியிருந்தார். இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய சகோதரர் சேகருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக அவர் கைதாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய சகோதரர் சேகர் உள்ளிட்ட 7 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்கு தான் முன்ஜாமீன் கோரியிருந்தார் சேகர். 100 கோடி மதிப்பிலான நிலத்தை குறைந்த விலைக்கு முறைகேடாக மிரட்டி பறித்ததாக அவர் மீது புகார் தொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக அபகரித்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவருடைய சகோதரர் சேகர் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் தேடப்பட்டு வந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அவர் தலைமறைவாக இருந்தார். அதற்கு பிறகு கேரளாவில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை போலீசார் கைது செய்தார்கள். பின்னர் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். அதைத் தொடர்ந்து மற்ற ஒட்டுமொத்தமாக 7 பேர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டவுடனேயே முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவானார். பிறகு நீண்ட தேர்தலுக்கு பிறகு அவர் கேரளாவை போலீசார் கைது செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அவருடைய சகோதரர் சேகர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.